நல்ல விஷயம் வரட்டும். ஒரு அப்பா ஒரு பிஸ்னஸ் பண்ணி பெருசாக வந்துட்டாருன்னு வச்சுங்களேன். என்ன, நான் காலை வச்ச நேரம் தான் உங்கள் அப்பனுக்கு தூக்குது. ஒரு பிஸ்னஸில் ஏதோ லாஸ் ஆகிட்டு கொஞ்சம் பிரச்சனையாக மாட்டிக்கிட்டாருன்னு வச்சுங்களேன். அப்போவே சொன்ன இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காதான்னு. ஒரு நல்லது நடந்தா நீங்க அங்கீகாரம் எடுத்துக்கிறீங்க, ஒரு கெட்டது நடந்தா அதை எங்க மேல சாத்தி விடுறது இல்லையா நீங்க? இவங்க பற்றி யோக்கியமா பேசுறாங்களா சார்? நான் சொல்றேன் சார், பட்டினத்தார் துறவியான்னு எனக்கு தெரியாது, பத்திரகிரியார் துறவியான்னு எனக்கு தெரியாது, ஆதிசங்கர துறவியான்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்ல. ஆனா நான் நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நல்ல ட்ரெஸ் போடணும்னு 100 ரூபா செருப்பை மாத்தாத என் அப்பா எனக்கு துறவி சார். சார், வாழ்க்கையில சில கனவுகளை நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. அப்பா சொல்லித்தர மாதிரி யாரும் சொல்லித்தர முடியாது. நான் ஒரு காலேஜில் வேலை பார்த்தாங்க, ஒரு வாட்ச்மேன் இருந்தார். அவருக்கு இந்த பையன் வந்து காசு கேட்டான்னு வச்சுங்களேன், காலேஜில் வந்து வாங்கிக்கம்பார். காலேஜில் வந்தோன்னா வாட்ச்மேன் அந்த 1000 ரூபாயை டக்குன்னு தரமாட்டாங்க. அவர் அவமானப்படுவார், அசிங்கப்படுவார். அந்த ஏஓ சார் காசு கொடுக்கறதுக்கு ரொம்ப அலச்சாட்டியம் பண்ணி தான் அவருக்கு கொடுப்பாங்க. இந்த பக்கத்தில் இந்த வாட்ச்மேன் ஒரு நாள் கேட்டிருக்காரு, நாமளே ஈன பொழப்பு பிழைக்கிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காசை வாங்கி கொடுக்குற, அப்போ யோசிச்சு பாருப்பா, உன் பையன் மனநிலை என்னவா இருக்கும், அதை வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுக்கக்கூடாதா அப்படின்னோன்னா அந்த வாட்ச்மேன் சொன்னார், நான் கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு தான் அவனுக்கு அந்த 1000 ரூபாயை கொடுக்குறேன்னு அவனுக்கு தெரியணும்ப்பா, அப்போ தான் அவன் வாழ்நாளில் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டான் என்று சொன்னார். ரொம்ப அழகா ஒரு நாட்டுப்புற கவிஞன் சொன்னான் சார், யாருக்கும் தெரியாது அப்பா கண்ணீரு, அதுக்கு தாண்டா அவருக்கு அப்பான்னு பேரு, தோழனாய் இருந்தவரு, தோளில் தூக்கி வளர்த்தவரு, பட்டினியில் படுப்பவரு, பணம் காசு கொடுப்பவரு, ஆக மொத்தம் சொல்ல போனா ஆண்டவனுக்கு அடுத்தவரு, ஆண்டவனுக்கு அடுத்தவரு. நல்லா நினைச்சு பாருங்க சார். உண்மையாவே சொல்றேன், குடும்பத்துக்குள்ள ஒரு விஷயம் உலகத்துக்குள்ள நீங்க ஒரு அப்பா சொல்லி தரத, ஒரு சைக்கிள் ஓட்டுறத அப்பா சொல்லி தருவார் பாத்தீங்களா? பின்னாடியே பிடிச்சிட்டு வருவார், 4 ரவுண்டு வரைக்கும் பின்னாடியே வருவார் சார், 5வது ரவுண்டு விட்டுருவார். அப்பா பின்னாடி இருக்கிறார் என்று தான் சார் ஒவ்வொரு பையனும் நம்பி ஓட்டி சைக்கிளே கத்துக்கிறான். சார் ஒன்று சொல்றேன், அம்மா எல்லா இடத்தையும் உடனே சொல்லிடுது சார். சின்ன சின்ன விஷயத்திலாம் அம்மா எமோஷனல் ஆகிடும். நான் தான் உனக்கு எல்லாம் பண்ணேன், நான் இல்லைன்னா உங்கள் குடும்பமே நட்டுட்டு போயிடும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் நான் உண்மையாக சொல்கிறேன், ஆனால் அப்பா அப்படி சொல்ல மாட்டார். எந்த சண்டை வந்தாலும் தன்னை வெளிக்காட்டாத மனிதன் அப்பா. ரொம்ப அழகாக நான் முத்துக்குமார் தான் எழுதினார். கோயிலில் இந்த சாமி கும்பிடும்போது சின்ன பசங்களுக்கு சாமி தெரியாது. நான் முத்துக்குமார் எழுதினார், அப்பாவின் தோளில் ஏறி சாமி பார்க்கிற போதெல்லாம் எனக்கு தெரியவில்லை, ஒரு சாமியின் மீது அமர்ந்து கொண்டு தான் சாமி பார்க்கிறோம் என்று எனக்கு தெரியவில்லை. ஒன்று சொல்லணும், அம்மா எப்படி தெரியுமா, உடனடி தீர்வு. அந்த அம்மா சொல்லும்போது சொன்னாங்க, சமயக்கட்டு தான் அவங்க உலகம் இல்லைங்களா, சமயக்கட்டு தான் உலகம், அதெல்லாம் மாறிடுச்சு. இப்போ எங்கள் அம்மாவே ஊரை விட்டு எங்கே வெளியில் போயிட்டு வந்தோம்னா ஆர்டர் பண்ணுறா, எனக்கு சேர்த்து ஒரு பிரியாணி சொல்லுங்குது. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த உலகத்தில் அப்பாவுடைய ரோல் எது தெரியுமா? இருக்கிற வரைக்கும் நம்பியார் மாதிரி வேஷம் போட்டு செத்ததுக்கு அப்புறம் எம்ஜிஆராக மாறுற ஒரே மனிதரையா அப்பா மட்டும்தான்.